இப்போ ரொம்ப ஃபேமஸான இந்த இஃபா சிக்கனை நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கு கொஞ்சோண்டு தயிர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 சிக்கன் தை பீஸஸையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணி 1 மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். இப்போ இதை டிப் ரெடி பண்ணுறதுக்கு 2 வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு பூண்டு, 2 சீஸ் க்யூப்ஸும் ஒரு ஸ்லைஸும் சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு உப்பு, மிளகுத்தூள், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப்பே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது இதை ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தவாவில் கூட எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ இந்த ஏர் ஃப்ரையரில் அவங்களே டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க சிக்கன் ஃப்ரைக்கு. அந்த செட்டிங்லேயே நான் செட் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நடுவில் ஒரு தடவை எடுத்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒயிட் டிப்பை, அதை இது மேலே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 5 நிமிஷம் வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. தவாவில் இருந்தாலும் சரி, ஓவனாக இருந்தாலும், ஃப்ரையராக இருந்தாலும் ஒரு 2 to 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை இந்த சாஸோட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை